இல்லை நல்லா சாப்பிடல சிவபால். அப்பா எங்க? வெளியில இல்ல, எனக்குள்ளதான் எங்கேயாவது இருப்பாரு. ஒரு கண்ணு இருக்கட்டும் எப்பவும் அப்பா மேல. சரிப்பா. சட்னி ஊத்தவா? ஊத்துமா. எழுங்கய்யா, வெளி எழுங்க. எழுங்க, நல்லா எழுங்க. ஐயா, அப்படிதான் அப்படிதான். இழுங்கய்யா, இழுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் வெளி எழுங்க. என்ன இது? ஏற்கனவே இது வெயிட் பார்ட்டி கண்டதையும் தின்னு ஏறி எடுக்க வெயிட். கேட்டி பரணி, ஓ ரூம்லயே நீங்க படுத்துக்கங்க. ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சரி மா, என் ரூம்ல ஒரு தலைகாணி தான் இருக்கு. சண்முகத்துக்கு எடுத்து வச்சிட்டியா? மறந்துட்டேன் டி, பாத்தியா? சரி இரு, நான் போய் எடுத்து வச்சிடறேன். மாமாமா, இப்ப என்னம்மா அவசரம்? அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஏட்டி இல்ல டி, கையோட எடுத்து வைக்கலன்னா நான் மறந்துடுவேன். ஏமா, ஆ? என் ரூம்ல தான் எக்ஸ்ட்ரா தலைவாணி இருக்குல்ல, எடுத்து அத்தானு கொடு. இல்லல, அந்த தலகாணி சமூகத்துக்கு ஒத்துக்கிடாது. பாண்டி ரூம்ல இலவம் பஞ்சு தலையணை இருக்கு, அத போய் நான் எடுத்து வச்சிடறேன். இல்ல தண்ணி இடல. ஐயா, என்னை மட்டும் சொன்னீங்க, நான் ஒத்த ஆளா இந்த பணத்துகளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ரொம்ப முக்கியம். இனி ஒண்ணு வேணா செய்யலாமா? உன் வீட்டு வசலையும் உனக்கு ஒரு பெருசா செலவச்சு கொடுத்துருவோமா? இழிலே பணத்தை. ஐயா இருங்க, வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க. அம்மா வராவா? ஐயா, அம்மா வராவா? இந்த ரூமுக்கு தான் வராவா? அம்மா வந்துட்டு இருக்காங்க. தள்ளு தள்ளு, உள்ள தள்ளு, தள்ளு. புடிங்க புடிங்க, தள்ளுங்க தள்ளுங்க. அப்படிதான் அப்படிதான், தள்ளுங்க. அப்படிதான். சாதாரண மண்ணில், சாதாரண மண்ணில். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா. நீ சத்தி நீ சாகடிக்கிய கொஞ்சம் குனிஞ்சுதான் புடிய கிளி. பார்த்து பார்த்து. சொல்லுட்டி எசுக்கி, உன்னை நான் கூப்பிட மறந்துட்டேன் பாரு. 2 பேரும் ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில தான் வருவாங்க. சாப்பாடு போட்டுட்டேன், சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காவ. நான் என்ன தட்டி செய்ய? ராத்திரியில திடுதிப்புன்னு வந்துட்டாவ. கவிச்சி எடுக்கிறதுக்கு நேரம் இல்லட்டி. மத்தியானம் பண்ண பருப்பு உருண்டை குழம்பு இருந்துச்சு, ஊறுன சுண்டைப்பயிறு இருந்துச்சு. அவசரமா அதை கூட்டு வச்சேன். ரசத்துக்கு வடகம் பொரிச்சிட்டேன். தயிர் சோத்துக்கு நீ செஞ்சு வச்ச எறா தொக்கு இருந்துச்சுல, அத போட்டுக்கறலான்னு இருக்கேன். ஆமா, அங்க என்ன செஞ்சிய? ஐயா புடிங்க புடிங்க. உடம்பு உணங்க மாட்டேங்குது உனக்கு. சுத்து.
இங்கதான்ல யாரும் தங்க மாட்டாங்க. சும்மா கிடைக்கிற ரூம் இது. சரி சரி நான் வச்சிடுறேன். ஐயோ நான் ஒருத்தி பரணி ரூம்ல இந்த தலையணை வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஐயா இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்க? என்ன இது கரகாட்டக்காரன் டைலாக் மாதிரி? கல்யாணத்துக்கு முன்னாலே பரணி இங்கதான் தங்கினா, அதுக்கப்புறம் இங்க யாரும் தங்கறது இல்ல. இது உனக்கு தெரியாதுதா? எனக்கு ஐயோ அம்மா வராங்க. ஏங்க இங்க என்ன செய்தி? எப்படியும் அவன் தான் கொண்டு வந்து எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கேன். நம்மளாம் தூங்குனதுக்கு அப்புறம் எப்படி அதை பார்க்க போவான்? காலையில இருந்து இந்த பாண்டியம்மா வேற எந்த சோறு தண்ணி இல்லாம இருக்கலாம். ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு போய் தான் தீருவான். அவனை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த பாண்டியம்மாவை நாம பிடிச்சிடலாம். ஐயா பேசாம வெளியூருக்கு தப்பிச்சு ஓடிடலாம் ஐயா. ஏன்னா சம்முவம் புத்திசாலி, எப்படியும் பணத்தை கண்டுபிடிச்சிருவான். ஓடிடலாம் ஐயா. வாய முடியல. நான் ஓடி போயிட்டா சண்முகத்தோட நான் புத்திசாலி இல்லைன்னு வெளிப்படையே பேசுவாருங்க இவனுங்க. இப்ப நான் என்ன செய்தேன்னு மட்டும் நீ பாரு. அப்ப கம்ப்யூட்டர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ? ஆன மாதிரி தான் நானும் அதான் நினைக்கிறேன். பரணி நல்லா தட்டுங்க ஐயா. கதை தர பரணி. பாத்தியா ஒப்பந்தேன். நான் தான்மா அப்பா வந்திருக்கேன். நாம வேவு பார்க்கலான்னு பார்த்தா நம்மள அவன் வேவு பார்க்குதான். இப்போ என்னன்னு கேளு. பரணி பரணி என்ன பரணி உறங்கிட்டீங்களா?